வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எல்சிஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தெரியாததை தெரிஞ்சிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். இஃப் எல்ஸோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம இதில் எப்படி ஆகும்னா இஃப் இருக்கும், அதுக்கப்புறம் எல்சிஃப் இருக்கும், அதுக்கப்புறம் எல்சிஃப் அந்த மாதிரி வந்து என் நம்பர் ஆஃப் எல்சிஃப் இருக்கும் அண்ட் எல்ஸ் இருக்கும் எண்டில். இதில் நம்ம கொடுக்குற கண்டிஷன் இஃப்ல மேட்ச் ஆகுதா இல்லைனா எல்சிஃப்னு சொல்லிட்டு எதில் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ எதுலையுமே மேட்ச் ஆகலைன்னா லாஸ்ட்டாக எல்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் அண்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இஃப்ன்ற கண்டிஷன் ஒன்ல கண்டிஷன் கொடுப்போம். இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அதுவே இஃப் கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகலைன்னா எல்சிஃப்க்கு வரும். எல்சிஃப் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா செட் ஆஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் அதுவுமே மேட்ச் ஆகலைன்னா இந்த மாதிரி மோர் என் நம்பர் ஆஃப் எல்சிஃப் நம்ம கொடுப்போம். அண்ட் எதுவுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகலைன்னா எப்பயும் போல் நம்மளுக்கு எல் ஸ்பாட் இருக்கிறது அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்த்துக்கலாம். விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு என்எஃப்எஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இஃப் எல்ஸ் டாட் ஜாவான்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை வச்சு நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பப்ளிக் கிளாஸ் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியணும்னா இந்த மாதிரி மோர் வீடியோ நான் டெஃபினிஷன் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம இன்ட்டு டே ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இஃப்க்குள்ளே நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம், டே ஈக்குவல் 1ன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஈக்குவலாக அதாவது மேட்ச் ஆச்சுன்னா அந்த டே ஈக்குவல் டு 3 இருக்குது, பட் இங்கே 1 இருக்குது. ஸோ இது மேட்ச் ஆகாது. அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு என்ன வரும்னா திஸ் இஸ் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இது மேட்ச் ஆகலைன்னா அடுத்தது அதை நான் செக் பண்ணோம்னா எல்சிஃப்க்கு வரும். ஃபஸ்ட்டு இஃப்க்குள்ளே வரும், அது மேட்ச் ஆகலைன்னா எல்சிஃபை வந்து செக் பண்ணோம். ஸோ எல்சிஃபில் டே ஈக்குவல் டு 2 இருக்குது. 2 வந்து நம்ம மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா டியூஸ்டே, அதாவது திஸ் இஸ் டியூஸ்டே அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு இந்த எல்சிஃபோ மேட்ச் ஆகலைன்னா இன்னொரு எல்சிஃப் கிரியேட் பண்ணி டே ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த செட் ஆஃப் கோட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது பிரிண்ட் ஆகும். என்னென்னு பிரிண்ட் ஆகும்னா திஸ் இஸ் வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் எந்த கண்டிஷனுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகலைன்னா என்னென்னு பிரிண்ட் ஆகும்னா எல்ஸ் பாட்டுக்கு வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என்ல நம்மளுக்கு வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ எல்சிஃப் கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ பார்த்துலாம் கண்ட்ரோல் ப்ளஸ் பிளாக் டிக்கை நம்ம என்ட்ரு அடிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு செட் ஆஃப் கமெண்ட் வரும். இதில் நம்ம கம்பைல் பண்ணுறதுக்கான கோடு என்னன்னா ஜாவாசி அதுக்கப்புறம் ஃபைல் நேம் டாட் ஜாவா, அதாவது நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கோமோ அதை டாட் ஜாவான்னு வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு ஏதாவது எரர் வந்திருக்கு. அது என்ன எரர் பார்த்தோம்னா நம்ம பப்ளிக்கை வந்து 2 வாட்டி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் மெயின் ஃபங்க்ஷனில். ஸோ அது ஒரு எரரும். அண்ட் நம்ம செமிகாலன் வைக்கல, வீக்கெண்டுன்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம செமிகாலன் வைக்கல. ஸோ எரர் காட்டியிருக்கோம். ஸோ நம்ம கிளியர் பண்ணிடலாம். நான் மறுபடியும் கம்பைல் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ஸோ ஜாவாசி இஃப் எல்ஸ் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு நம்ம என்டர் அடிச்சோம்னா நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி வரும். இதில் நம்ம ஃபைலை ரன் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா இஃப் எல்ஸ் அதாவது ஃபைல் நேம் கொடுத்துடணும். ஸோ இப்போ கொடுத்தோன்னே பாருங்கள் நம்மளுக்கு திஸ் இஸ் வெனஸ்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எதுக்காகனா நம்ம பாருங்கள் டே ஈக்குவல் டு 3ன்ற ஒரு கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகிருக்கு. அது நம்ம என்னென்னா இன்ட்டில் அதுதான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்னென்னு டே ஈக்குவல் டு 3 டே ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கனால அந்த எல்சிஃப் கண்டிஷனில் 3 எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அதில் மேட்ச் பண்ணி அதில் என்ன நம்ம கோடு கொடுத்துருக்கோமோ அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எல்சிஃப் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போது அந்த டே ஈக்குவல்ட்டில் நம்ம 10ன்னு மாற்றிடலாம். ஸோ இதை வந்து இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ட்ரு அடிச்சோன்னே எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ வந்து ரன் பண்ணிடலாம் ஃபைலை. ஸோ ஜாவா ஃபைல் நேம் சொல்லிட்டு என்ட்ரு அடிச்சோம்னா நம்மளுக்கு ரன் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் 10 வந்து நம்ம எந்த கண்டிஷன்லையும் மேட்ச் ஆகாத காரணத்தினால அது லாஸ்ட்டாக இருக்க எல்ஸ் பார்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. என்னென்னு வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த எல்சிஃப் வந்து இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். எதில் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த செட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எதுவுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகலைன்னா லாஸ்ட்டில் எல் ஸ்பாட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ எல்சிஃப் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஏதாச்சும் டவுட் ஆர் எரர் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் உங்கள் எரர் அண்ட் டவுட்டை வந்து கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட எப்பவுமே அப்டேட்லேயே நிறைய கண்டிஷன் கிளியர் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி குவல்ஸ் அண்ட் ஸ்மால் ப்ரோக்ராம் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் டவுட் இருந்தால் நீங்கள் அதில் கேட்டு நம்ம கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி கோடிங், ஹாப்பி ஜர்னி. பை பாய்.